Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நியூ மாடல்ல இந்த ஃப்ளவர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது என்னுடைய ஓன் கிரியேட்டிவ்ல நான் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவர் செய்யறதுக்கு 2 அடியில 6 ஒயர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட போறோம். நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட போறோம். அதனால கட் பண்ண ஒயர்ல இருந்து 2 ஒயர் எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அடுத்ததாக ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் வச்சு அந்த ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த 3 ஒயரையும் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து 2 ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ ரெண்டாவது நாட்டும் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இருக்க 2 ஒயரையும் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ கட் பண்ண 6 ஒயரையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த லைனுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் போட போகிறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் ஒயர் கிராஸாக இருக்கோ அங்கே தான் போட போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 2 இடத்துல தான் ஒயர் கிராஸாக வரும். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் தனியாக போகும். அதை விட்டுட்டு கிராஸ் ஒயரில் மட்டும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு கிராஸாக வர இந்த ஒயரை எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டோம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டு ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோடு அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த லைனுக்கு மேலே ஒரு லைன் போட்டாச்சு. அதே மாதிரியே கீழ்ப்பக்கம் போடலாம். இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். அந்த 2 இடத்துலையும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு கிராஸாக இருக்கிற ஒயரில் இந்த ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து கிராஸாக இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 நாட்டு போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிடுங்க.
இப்போ இந்த லைனுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் போட்டாச்சு. இப்போ இந்த சுற்றி இருக்கிற ஒயரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயர் வந்து கிராஸாகவும் வரும், ஸ்ட்ரைட்டாகவும் வரும். பாருங்கள், இந்த இடத்துல ஒயர் கிராஸாக இருக்குது, அடுத்த ஒயர் ஸ்ட்ரைட்டாக போகும், அதுக்கு அடுத்து கிராஸ் ஒயர் வரும், அதுக்கு அடுத்து ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு கிராஸ் ஒயரும் ஸ்ட்ரைட் ஒயரும் சேர்ந்து வரும். இப்போ நம்ம இந்த கிராஸாக வர ஒயரை மட்டும் எடுத்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கிராஸாக இருக்க இந்த 2 ஒயரையும் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் ஸ்ட்ரைட்டாக போகும், அந்த ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்க 2 கிராஸ் ஒயரையும் எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து ஸ்ட்ரைட்டாக வர ஒயர் வரும், அந்த ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு அந்த கிராஸ் ஒயர் 2த்தையும் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக போகும் ஒயர், அதை விட்டுட்டு அடுத்து இருக்கிற கிராஸ் ஒயரை எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க. இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ மீண்டும் அடுத்து ஸ்ட்ரைட் ஒயர், அதை விட்டுட்டு கிராஸ் ஒயரை எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ அடுத்து ஸ்ட்ரைட் ஒயர், அதை விட்டுட்டு அடுத்து வர கிராஸ் ஒயரை எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ சுற்றி கிராஸாக வந்த ஒயர்லலாம் பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவில் ஸ்ட்ரைட் ஒயர் போகும். அந்த ஒயர் கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 பக்கத்தில் இருந்தும் நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். மொத்தம் 3 ஒயர் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 3 ஒயரையும் எடுத்து நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த 2 பாக்ஸ் நாட்டுக்கு நடுவில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயர் போகும், அது கூட 2 பக்கத்தில் இருந்தும் 2 ஒயர் நம்மளுக்கு இந்த மாதிரி கிராஸாக வரும். மொத்தம் 3 ஒயர். இந்த 3 ஒயரையும் எடுத்து நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரும் அதே மாதிரி தான் 3 ஒயர் சேர்ந்து வரும். இந்த ஸ்ட்ரைட் ஒயர், அது 2 பக்கத்தில் இருந்து வர கிராஸ் ஒயர், இந்த 3 ஒயரையும் எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ அடுத்து இருக்க 3 ஒயரையும் எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 3 ஒயரையும் எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து இருக்க இந்த 3 ஒயரையும் எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ சுற்றி எல்லா இடத்துலையும் நம்ம இந்த நெல்லிக்காய் முடிச்சு வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம அடிப்பகுதி வந்து செய்யலாம். இப்போ அது செய்யறதுக்காக பார்த்திங்கன்னா நான் 2.5 அடியில் 5 க்ரீன் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 5 ஒயரையும் வச்சு நம்ம நாட் போடலாம்.
இப்போ கட் பண்ண ஒயரில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. அடுத்து ரெண்டாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்ததாக மூணாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம போட்டிருக்க நாட்டில் 4 ஒயர் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க நாட்டில் நம்மளுக்கு 3 ஒயர் இருக்கும். அதில் கீழே இருக்க இந்த ஒயரில் 4வது ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ 4வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த நாட்டில் 3 ஒயர் இருக்கும். அதில் கீழே இருக்க இந்த ஒயரில் 5வது ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ 5வது ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்குங்க. இப்போ இந்த நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு மொத்தம் 5 நாட் இருக்கும். இப்போ இதை சுற்றி இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயர், இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயர், இந்த 2 ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ சுற்றி இருந்த ஒயரெல்லாம் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டோம். இப்போ இந்த லைன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஒயரும் இந்த மாதிரி கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர இந்த ஒயரில் வந்து நாட் போடலாம். ஃபஸ்ட்டு கிராஸாக இருக்க இந்த 2 ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து கிராஸாக வர 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக கிராஸாக வர ஒயரில் நாட் போட்டே வரலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அடுத்த லைனும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராஸ் ஒயரில் தான் நாட் போட போகிறோம். இப்போ கிராஸாக வர ஒயர்லலாம் நாட் போட்டே வாங்க. இப்போ இந்த லைனும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஒயரெல்லாம் உள்பக்கம் சொருகணும். அதனால் இதை நம்ம திருப்பிக்கலாம்.
பாருங்க இந்த மாதிரி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்போ இந்த ஒயரை சொருகலாம். பாருங்க இந்த ஒயர்லாம் கிராஸாக தான் நம்ம சொருகணும். மொத்தம் 3 நாட்டில் வந்து சொருக வேண்டியிருக்கும். இப்போ இந்த 3 நாட்லேயும் சொருகிட்டு இப்போ இந்த மீதி இருக்கிற ஒயரை நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வழியாக விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஒயரும் அதே மாதிரி 3 நாட்டில் சொருகணும். சொருகிட்டு நடுவில் இருக்கிற கேப் வழியாக வந்து சொருகி வெளிப்பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளவரை வந்து சொருக போகிறோம். பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இருக்கிற எல்லா ஒயரையும் நம்ம இந்த கேப்பில் சொருகி விட்டுக்கலாம். நம்ம எப்படி அந்த க்ரீன் கலர் ஒயரை சொருகி விட்டோமோ அதே மாதிரியே இந்த ரெட் கலர் ஒயரையும் சொருகிக்கலாம். பாருங்க இப்போ எல்லா ஒயரையும் சொருகியாச்சு. இப்போ இந்த ஒயரெல்லாம் நல்லா டைட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஒயராக இந்த மாதிரி எடுத்து டைட் பண்ணிக்கிங்க. இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் அடி போட்டிருக்கோம் இல்லையா, அதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த கீழே இருக்கு இல்லையா அந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயரை கட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் ஒயரை எல்லாத்தையும் சேர்த்து டேப் போட்டு ஒட்டிடுங்க. சுற்றி டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ஒயரை கட் பண்ணிடலாம். அடிப்பகுதியில் டேப் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணுங்க. நம்ம அடியில் டேப் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் வந்து மேல் பக்கம் வராது. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ மீண்டும் நம்ம இந்த க்ரீன் ஒயர் ரெட் ஒயர் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சு ஒன்றா டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ டேப் போட்டு ஒட்டிட்டு கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.